இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம் சார். வீடியோ கூட ஆன் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலா ஒரு 190 பிட்ச் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 190 வந்து நார்மல் பவுலிங் இருந்தா கொடுக்குற பார் பிச். இந்த பவுலிங்க்கு 190 பத்தாது. இன்னும் இல்லை, இவர் நம்ம டேலண்ட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தா எம்ஐ தான் தீனி போட்டு வளர்ப்பாங்க, எல்லாரையும் இது பண்ணுவாங்க. அந்த எம்ஐ வேற, அது ரோஹித் சர்மா கீழே இருந்த எம்ஐ. இது வந்து குஜிலி மஸ்த் பாண்டியாவுடைய எம்ஐ, இது ரோஹித் சர்மா எம்ஐ கிடையாது. வருவார் அவருடனே யங்ஸ்டர்ஸை பற்றி பேசினா யங்ஸ்டர்ஸ்னாலே எம்ஐ தான். எம்ஐ தான் அப்படியே யங்ஸ்டர்ஸ் அகாடமி அப்படின்னுவாங்க. ஒன்றும் காணும். இந்த மேட்ச் ஏதோ அந்த பையன் நம்பர் 4 ஆட வச்சாங்க, கரெக்டாக 50 ரன் அடிச்சிட்டாரு அவரு. அடுத்த மேட்ச் ஆட வைப்பீங்களா தெரியாது. அடுத்து யார் கூட? ஜிடி கூட. அடுத்து ஜிடி கூட. அகமதாபாத் 2 பாயிண்ட். அதாவது இப்ப கேகேஆர் இருக்கும் உங்களுக்கு தான் போட்டியே. நான் 2 பாயிண்ட் தரனா, நீ 2 பாயிண்ட் தெரியா. ஒரே வித்தியாசம், நீங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அவங்க கூட தான். லமந்தீர் அவுட் ஆன உடனே எதுக்கு ஹார்திக் பாண்டியா பேட் எடுத்து வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன மேட்ச் நல்லா ரூதர்ஃபோர்டு என்னென்ன 6 அடிச்சாரு போன மேட்ச் ஆர்சிபி லூசிங் காஸ்ட்ல. அந்த ஆளை இறக்கி விட்டுருந்தா இன்னொரு 10-20 ரன் அதிகமாக தான் அடிச்சிருக்கலாம். ரூதர்ஃபோர்டு தான் 20 ரன் தான் வரும். ஆர் ஆஃப் ஃபேம் பண்றதுக்கு யார் வருவா? ஆர் ஆஃப் அமீன் யாரு சொல்லு? என் தலைவன் தான் ஆர் ஆஃப் அமீன். நீங்க போட்டாங்களே, மும்பை இந்தியன்ஸ் போட்டாங்களே, இப்படி ரோஹித் சர்மா வந்தாரு, அந்த மாதிரி ரீல்ஸ் போதும் உங்களுக்கு. ஆரா பாண்டியா அந்த மாதிரி கப் அடிக்க வேணாம். அதுக்கு இன்னொரு ரீல் பார்த்தா, அது ரோஹித் சர்மா இப்படி நடந்து வார்ம் அப் பண்ணிருந்தார்ல, அது வந்து வந்தல்ல அந்த பாட்டு போடுறாங்க.